ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு 3S மீடியாவுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் ஏது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம டிஐஒய் பெயிண்டிங் கிட் எப்படி ரெடி பண்ணுறோம், அதில் எப்படி மோல்டில் செட் பண்ணுறோம் அண்ட் அதை எப்படி வந்து டிமோல்ட் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்துட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு 3S மீடியாவுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் ஏது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம டிஐஒய் பெயிண்டிங் கிட் எப்படி ரெடி பண்ணுறோம், அதில் எப்படி மோல்டில் செட் பண்ணுறோம் அண்ட் அதை எப்படி வந்து டிமோல்ட் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்துட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டிஐஒய் பெயிண்டிங் கிட் எப்படி ரெடி பண்ணுறோம், அதில் எப்படி மோல்டில் செட் பண்ணுறோம் அண்ட் அதை எப்படி வந்து டிமோல்ட் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்துட்டு நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்துட்டு குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஐஒய் பெயிண்டிங் கிட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது மெயினாக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்க வந்துட்டு ஃபுல்லாக லைக் ஃபோனு டிவி அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து குழந்தைங்களை டிவியேட் பண்ணி நம்ம ஒரு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கணும், ஒரு இடத்துல வந்து குழந்தைங்க நம்ம வந்து உட்கார வச்சு கான்சென்ட்ரேஷன் கொண்டு வரதுக்காக இந்த பெயிண்டிங் கிட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு பசங்க எல்லாருமே வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைம்ல வந்துட்டு குழந்தைங்களை எப்படி நம்ம எங்கேஜ்டாக வச்சுக்கிறது, ஸோ அவங்களுக்கு எப்படி வந்து நம்மளே கூட இருந்து பார்த்துக்காம அவங்க தனியாக வந்து அவங்கள உட்கார வச்சு ஒரு ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு தான் மெயினாக வந்து இந்த ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மூலயமா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்களோட கிரியேட்டிவிட்டி வந்துட்டு அவங்களுக்கு வெளிப்படும். அண்ட் வந்துட்டு மெயின் திங் அவங்கள வந்துட்டு ஃபோன் இன்டர்நெட் அதுலேருந்து வந்து கொஞ்சம் தவிர்த்து வைக்கிறதுக்கான முக்கியமான விஷயமா இது இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா லைக் எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்றதுனால ஸோ நீங்கள் குழந்தைங்க கூட வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட விஷக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன டாய்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதும் தாண்டி வந்து நம்ம கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா, உங்களுக்கு வில்லிங் அப்படின்னாக்கா நீங்கள் கிளாஸஸ்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி நீங்களே வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதாகட்டும், இல்லை வந்து குழந்தைங்க லேர்ன் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற டாய்ஸ் அவங்க ரெடி பண்ணிக்கிறதாகட்டும், எது வேணா அவங்க பண்ணிக்கலாம். ஸோ மெயின் திங் வந்து இது நம்ம சர்வீஸ் ஓரியன்டாகவும் பண்ணிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு கிளாஸஸாகவும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ஏதாவது பல்க் ஆர்டர்ஸ் வேணும், உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் மாதிரி இல்லை கார்பரேட் ஆர்டர்ஸ் வேணும், அந்த மாதிரி ஏதாவதுனா கூட வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்க முடியுமோ அண்ட் எவ்வளோ வந்து நாங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். மெயினாக வந்துட்டு இது ஃபோக்கஸ் பண்ணுறது குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன், அவங்களோட மெமரி பவருக்காக மட்டும்தான் வந்துட்டு இது கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்ட் அண்ட் வந்து நம்ம நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆனுவல் எக்ஸாம் லீவ்ல இந்த 2 months லைக் ஏப்ரல் அண்ட் மே இதுல வந்துட்டு குழந்தைங்களை எவ்வளோ எங்கேஜ்டா வச்சுக்கணுன்றதுக்கு இந்த டிஐஒய் பெயிண்டிங் கிட் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுன்றத நம்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த டிஐஒய் பெயிண்டிங் கிட் எப்படி ரெடி பண்ணுறோன்றத ப்ராசஸை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம எடுத்திருக்கிறது வந்து பிஓபி பவுடர், ஓகேங்களா. ஸோ இதனால வந்துட்டு குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஹார்ம்னஸும் இருக்காது. அண்ட் வந்துட்டு இது கம்ப்ளீட்டா வந்துட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் வந்து குழந்தைங்களுமே வந்துட்டு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த பவுடர் வச்சு. ஸோ லைக் இரிட்டேஷன் ஆகும், குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து குழந்தைங்களுமே இந்த பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தேவையான கிட் வச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த பிஓபி பவுடர் வந்துட்டு எடுத்துட்டு இப்போ இதுல நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ண போறோம். ஸோ இதுல வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி
நம்ம வந்து இது ரெடி பண்ணணும். நீங்க ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்டே வாட்டர் ஃபுல்லா ஊத்திட்டீங்க அப்படின்னா ஒரு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் வந்துட்டு அங்கங்க கட்டி கட்டியா இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு அதை கரெக்டா செட் பண்ணணும். ரொம்ப வாட்டரியா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த மோல்டுல செட் ஆகுறது வந்துட்டு டைம் எடுக்கும். லைக் அது கியூரிங் டைம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு லேட் ஆகும் எடுக்கிறதுக்கு. அண்ட் வந்து நீங்க ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மோடுல செட் பண்றது கஷ்டமா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிஓபி வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதை வந்து இப்ப நம்ம மோல்டுல வந்து செட் பண்ண போறோம். ஸோ மோல்டுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு அண்ட் இதை வந்துட்டு டேப் பண்ண போறோம். டேப் எதுக்கு அப்படின்னாக்கா லைக் எல்லா கார்னர்ஸ்லயுமே வந்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம டேப் பண்ண போறோம். இந்த மாதிரி டேப் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்துட்டு எடுத்து இதுல போர் பண்ணிட்டு நீங்க டேப் பண்ணீங்க அப்படின்னாக்கா லைக் இதுல வந்துட்டு உங்களுக்கு பபிள்ஸ் இல்லாம வரும். ஓகேங்களா? ஸோ இதோட லைக் நீங்க இத ரெடி பண்ற போதுட்டு உங்களுக்கு முக்கியமா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா லைக் வாட்டர் கன்சிஸ்டன்சி. ஸோ இதை வந்து நீங்க ரொம்ப கட்டியா கலக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு டாய் வர்றதுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க ரொம்ப தண்ணியா கலக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு கியூரிங் டைம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் வருது, நீங்க சீக்கிரமா வந்துட்டு உங்க ப்ராடக்ட்டை முடிக்கணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில வந்து நீங்க வந்து பிஓபி ரெடி பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போ எதுக்கு டேப் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு லைக் இது ஃபில் ஆகணும். ஓகேங்களா? ஸோ கார்னர் வந்துட்டு நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த பிஓபி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு நம்ம இந்த டேப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மோல்டில் வந்து செட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்துட்டு இதுக்கான கியூரிங் டைம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள வந்துட்டு இது நம்மளுக்கு செட் ஆயிடும். செட் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம டிமோல்டு பண்ணி நம்ம ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம். நம்ம மோல்டில் செட் பண்ணியிருக்கோம். இது கியூரிங் டைம் வந்து லைக் 10 to 15 மினிட்ஸ். ஸோ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டாய் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி டிஸ்பிளே வச்சிருக்கோம். ஸோ இது வந்துட்டு மெயினாக நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழந்தைங்க வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் தான் பெயிண்ட் பண்ணணும், அந்த கலர் தான் பெயிண்ட் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி, மெமரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன கலர் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதை வச்சு நம்ம இப்போ பெயிண்டிங் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இது ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இப்போ லைவ்ல வந்துட்டு எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு இப்போ சும்மா ஒரு டெமோ மாதிரி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லைவ் பெயிண்டிங் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு லீஃப் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ அந்த லீஃப்க்கு வந்துட்டு நம்ம எப்படி லைவா பெயிண்ட் பண்றோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இது நம்மளோட விஷ் தான். லைக் வந்துட்டு இப்போ கிரீன் தான் லீஃப் இருக்கணும், கிரீன் கலர் தான் அப்படின்றது கிடையாது. இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரிங் சீசன் இல்லை ஆட்டம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி லீஃப் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ்ல வரும். லைக் ஆரஞ்சு எல்லோ, லைக் ஆரஞ்ச், ஒரு மாதிரி லைக் லைட் எல்லோ, அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பசங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி, குழந்தைங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன கலர் பெயிண்ட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த பெயிண்டிங் கிட்டோட மெயின் மோட்டோவே. ஸோ அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, அவங்க ஒரு ஒரு லீஃபை பார்க்கும் போதோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு பெயிண்டிங் கிட்ட பார்க்கும் போதோ அவங்களோட மைண்ட்ல என்ன தோணுது. ஸோ யூஸ்வலாவே வந்துட்டு லைக் லீஃப்னா கிரீன் கலர்ல தான் இருக்கும், ஸோ வீடுனா லைக் ப்ரௌன் ஹட் அந்த மாதிரி தான் இருக்கும்
அப்படின்றது அவங்க மைண்டுக்கு தோணுதா, இல்ல நம்ம அதுல இருந்து ஏதாவது கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணி அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி நம்ம வந்து ஏதாவது ஒன்று புதுசா ரெடி பண்ணலாம், புதுசா நம்ம வந்து யோசிக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறாங்களா அப்படின்றத பாக்குறதுக்கு தான் மெயினாவே வந்துட்டு இந்த பெயிண்டிங் கிட்டோட ரியல் ஃபேஸே. ஸோ இதுல இருந்தே நம்மளோட குழந்தைங்க வந்துட்டு எப்படி வந்து மற்ற குழந்தைங்களோட தனியா தெரியுறாங்க அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இன்னொரு டாய் எடுத்திருக்கோம். அண்ட் இதுல வந்துட்டு இந்த கலர் தான் பெயிண்ட் பண்ணணும், அந்த கலர் தான் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நம்ம ஏதாச்சும் வேற ஏதாவது ஒரு டாய்க்கு வந்து நம்ம வேற ஏதாவது டிஃப்ரெண்டா கலர் ட்ரை பண்ணும் போது அதோட அவுட்கம் எப்படி வருது, ஸோ அதோட வே ஆஃப் லுக் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு இப்போ நம்ம ஒரு டைனோசர்ல வந்து நம்ம வேற என்ன பெயிண்ட் பண்ணலாம், வேற என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இங்க நம்ம பார்க்கலாம். அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது எப்படி வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட் வருது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாக்டா அந்த கலர் தான் அடிக்கணும்ன்றது இல்லை. ஸோ நம்ம என்ன கலர்ஸ் நம்மளுக்கு மைண்ட்ல வருதோ அந்த டைம்ல, இல்லை நம்ம கையில அந்த டைம்ல என்ன லைக் பெயிண்ட் நம்ம கையில் என்ன ஷேட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட் மட்டும் எப்படி வருதுன்றத பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து நம்ம சர்வீஸ் ஓரியன்டா பண்றதுன்றதுனால நம்ம கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்கு. பிளஸ் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், கார்பரேட் கிஃப்ட்ஸு, ஸோ பர்த்டே பார்ட்டிஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து லைக் மாண்டசரி ஸ்கூல்ஸு அண்ட் லைக் பிளே ஸ்கூல்ஸு அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணியும் கொடுத்துட்டு இருக்கோம், பல்க் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும், லைக் எவ்வளோ டாய்ஸ் வருது, எவ்வளோ நம்ம ஷேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், அண்ட் வந்துட்டு எவ்வளோ ப்ரைஸ் ஸ்டார்டிங் இருக்கு அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு தெரியணும்னாக்கா நீங்க டிஎம் பண்ணிக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்க கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்க எவ்வளோ ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றீங்கன்றத அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். ஸோ இதை பெயிண்ட் பண்ணி முடிச்சு இதுதான் ஃபினிஷ் ப்ராடக்ட். ஸோ இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்றது பாருங்க. அண்ட் வந்து இதுல வந்து நம்ம குழந்தைங்க பெயிண்ட் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை முகத்துல பார்க்கும் போதுட்டு அது எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது. ஸோ அப்படின்ற பட்சத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட குழந்தைங்களை எவ்வளவு ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு குட்டி ட்ரை தான். ஸோ இது வந்துட்டு நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு மேக்ஸிமம் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்போ டெக்ஸ்டோ பண்ணீங்க அப்படின்னாக்கா நான் என்ன டீடைல்ஸ்ன்றதை உங்களுக்கு நான் சொல்லுவேன். தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பெயிண்டிங் கிட் வந்து பெயிண்டிங் டாய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மோல்டுலேருந்து நம்ம வந்து டிமோல்ட் பண்ண போகிறோம். ஸோ டிமோல்ட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். நான் சொன்ன மாதிரி நீங்க பிஓபியில வந்துட்டு எவ்வளோ நம்ம வாட்டர் ஆட் பண்றோம் அந்த கன்சிஸ்டன்சி தான் இதுக்கு மெயின். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இதுல கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்.
ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து சொன்ன மாதிரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக குட்டீஸ்க்கு வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ஒரு ஆப்டான ப்ராடக்டாக இருக்கும் வரப்போகிற இந்த ஆனுவல் எக்ஸாம் சீசனுக்கு. ஸோ அதனால குழந்தைங்க வந்துட்டு எங்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்கு இது நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். ஸோ குழந்தைங்க லீவ் நாளில் வந்துட்டு இது வந்து குழந்தைங்க எப்படி எங்கேஜாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது இந்த DIY பெயிண்டிங் கிட். ஸோ இது வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட் இது. ஸோ இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் நம்ம வந்து பெயிண்டிங் கிட் வந்து 39 rupees வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு இருக்க ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ நம்ம டாய்ஸ் வைக்கிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்மளுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் இருக்குது. ஸோ இது மெயினாக வந்துட்டு குழந்தைங்களை ஃபோக்கஸ் பண்ணி குழந்தைங்களை எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கான ப்ராடக்ட். இந்த ஆனுவல் எக்ஸாம் லீவ் வந்துட்டு குழந்தைங்க எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்க போகுது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க முகத்தை சந்தோஷத்தை பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கொடுங்க. தேங்க்யூ.